காந்தியை கொன்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுதே காந்தி யார் அப்படிங்கிற கேள்வியுமே வந்து விடுகிறது. காந்தியை கொன்றவர்கள் ஏன் காந்தியை கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். காந்தி என்பவர் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட பொழுது கொல்லப்படவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை, இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பாக வந்து அவர் முன்வைத்ததுங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் நேஷனலிசம். இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அண்ணா ஒரு உள்ளடக்கிய ஒரு தேசியத்தை முன்வைத்தாரோ அது மாதிரி தான் காந்தி என்பது இந்தியா என்பது எல்லோருக்குமானது, எல்லா மக்களும், எல்லா ஜாதி, மதம், இனம், மொழி, தேசிய இனம் எல்லாருக்குமான ஒரு நிலம் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் முன்வைத்தார். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே சட்டம், ஒரே மதம் அப்படின்னு போகிறது இல்லையா? இப்போ காந்தியை கொண்டவர்கள் என்பவர்கள் இந்த ஒற்றைத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்கள். காந்தி பன்மைத்துவத்திலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தேசியத்திலே நம்பிக்கை உள்ளவராக காந்தி இருந்தார். எல்லோரையும் வந்து யார் எதிரிகள் என்று கட்டமித்து அவர்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு தேசியத்திலே நம்பிக்கையுள்ளவர்கள் தான் காந்தியை கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.